ரிலாக்ஸ். குட் ஈவினிங் சார். மிஸ் கீதா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் போறாங்க. சொன்ன டயத்துக்கு ஒழுங்கா வர தெரியல உங்களுக்கு காதல் எல்லாம் ஒரு கேடா? சொன்ன டயத்துக்கு ஒழுங்கா வர தெரியல உங்களுக்கு காதல் எல்லாம் ஒரு கேடா? யார் அது கொடுத்த ஒரு ஐட்டா? செமத்தியா இருக்கே. மிஸ்டர், என்ன போட்டோ எடுக்க சொல்லி நான் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தேனா? சாரி, எனக்கு கேமரா கண்ணு. அழகான விஷயத்தை எங்க பார்த்தாலும் பட்னு தட்டிடுவேன். கேமரா. ஏய் ஏய், யாரு என்னன்னு தெரியாம போட்டோஸ் எடுக்க கூடாது. பி கேர்ஃபுல். சாரி சார், நான் ப்ரொஃபஷனல் கிடையாது, அமெச்சூர். பூரா அவுட் ஆஃப். சாரி. Come on, sweetie. ஸ்விம்மிங் பூல் ரைட்டு கிடைச்சது. ஆனா ஒத்தை கொத்த நமக்கு இப்படி ஜோடியா இருந்தா தான். தலைவா தோளு. கரெக்ட். தலைவா 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 கொஞ்சம் தள்ளுங்களேன். லிட்டில் அவே ப்ளீஸ். கரெக்ட். அக்கறமா கண்டுபிடிங்க. No, you keep your hand like this, huh? That's it. Come on, come on. No, 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 yeah. No, no, I'll show you. You please come out. I'll show you. Please. See. Huh? What you're saying? ஏமா ரெண்டு பேரும் இப்படி கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? ஏதாச்சும் ரெண்டு பேரும் தகராறு பண்ணிக்க வேண்டியது, உம்முன்னு கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியது. இதே வேலையா போச்சா? ஏண்டா உனக்கு என்ன வயசாகுது? 25 வயசாச்சு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? பாய் கிழிய பேசுறே ஒழிய ஏதோ கரெக்டா செய்யற. சீ, உன்னை என் அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. உன்னை என் மகன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. மா, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பர்மனன்ட் வேலையில சேர்ந்துறமா. இப்ப வேலையை பத்தி யார் பேசுனது? பின்ன இவ்வளவு வயசாச்சே கரெக்டா காதலிக்கு தெரியல உனக்கு? என்ன எவ்வளவு புக் படிக்கிற? லவர் பார்க்க கரெக்ட் ஆயிட்டு போக வேண்டாம்? நியூஸ் இவ்வளவு தூரம் வந்துருச்சா? வந்துடுச்சா? மானமே போச்சு. கீதா இங்க வந்து கோபமா தாண்டவம் ஆடிட்டு போறா. கீதா உனக்காக காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் போய் சமாதானப்படுத்து. நான் இப்ப போ. போற வழியில பூ வாங்கிட்டு Hello. Hi, Geeta. Hey, கீதா கீதா. ஐயோ, தப்பு ஏன் மேல இல்லம்மா. நான் கரெக்ட் டைமுக்கு வந்தோம் தான் வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு என் பைக் டயர் பஞ்சரா போச்சு. பஞ்சர் போட்டு ஒன்னே வந்தேன். என் வாட்சில் 4 மணி கரெக்டா இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது வாட்ச் நின்னு வாட்ச். இதே பதில 100 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க. இது பாருங்க, லவ்ல லாயல்டி, சின்சியரிட்டி இதெல்லாம் கொஞ்சம் வேணும். இதெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. என்ன என்ன பத்தி உனக்கு தெரியாது கீதா. என் மனசு திறந்தன்னு வச்சுக்க, அதுல ஒண்ணு நீ பார்க்கலாம். ப்ளீஸ் கதவை தர. முடியாது முடியாது முடியாது. முடியாதா? திறக்க வைக்கிறதா இல்லையான்னு பாரு. புராண காலத்துல பக்தன் பாடுவான், வைகுண்டத்துல ஒவ்வொரு கதவும் பட்டு பட்டுன்னு திறக்கும். அதே மாதிரி இப்ப நான் பாட போறேன். கீதா கீதா கீதா, உன் மனசுல என்னமோ உறுத்திக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன், நீ உண்மையா சொல்ல மாட்டேங்கிறாமா. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? பாரு, நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாம்பேல தானே? பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. நீ இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உங்களுக்காக தான். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாரு, நீ ஆட் ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்க.
ஆனா அடிக்கடி வெளியே போய் யாருக்கோ ஃபோன் பண்ற. அதெல்லாம் நீ யாரையோ தேடிக்கிட்டு இருக்க. அது யாருன்னு கேட்டா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. ஜீவன் ப்ளீஸ் கீதா. ஜீவா, நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக இங்க வந்திருக்கேன். அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் ப்ளீஸ். ஓகே. சரி, என்னை பத்தி கவலைப்பட்டது போதும், உங்களை பத்தி கொஞ்சம் கவலைப்படலாமா? என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? வேலை வெட்டி இல்லாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்பீங்க? உங்களுக்குன்னு நிரந்தரமா ஒரு வேலை வேணாமா? நிரந்தரமான வேலையா? எதுக்கு? கல்யாணம் ஆயிட்டா என் புருஷன் என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லணும்ல. சொல்ல வேண்டியதானே. 3 ஷிஃப்ட் வேலை பாக்குறாரு, ஓவர் டைம் எல்லாம் பண்றாருன்னு. பீ சீரியஸ். ஆமா. எங்க ஆட் ஏஜென்சில ஒரு போட்டோகிராஃபர் வேலை காலியா இருக்கு. உங்க பேரை நான் இன்டர்வியூக்கு எழுதி கொடுத்துட்டேன். நாளை காலையில சரியா 10 மணிக்கு அங்க வரீங்க. வரும்போது நீங்க எடுத்த போட்டோஸ்லாம் கொண்டு வரீங்க. உங்க திறமைக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். அப்போ 2 பேரும் ஒண்ணா வேலை செய்ய போறோம். வாட் தி ஹெல் மிஸ் கீதா, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கா இல்லையா? டெஃபினெட்லி எஸ் சார். அப்ப நேம் லிஸ்ட் கொண்டு வராம வெளிய என்ன பண்ற? முக்கியமான ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு. ஐயோ, நேம் லிஸ்டா? மிஸ்டர் கண்ணா சார், இது கொஞ்சம் பாருங்க. ஜேசன் ரிச்சர்ட்சன் கேலண்டர் கம்பெனி மாடல் போட்டோகிராஃப். வாட் இஸ் திஸ்? ஜேசன் ரிச்சர்ட்சன் கம்பெனி எவ்வளவு பெரிய முக்கியமான கிளையண்ட். அவங்க நாம கேலண்டர் போட்டு தரது எவ்வளவு பெரிய பெருமை. அது நமக்கு எவ்வளவு லாபம். இதுக்கு மூஞ்சிலாம் இருக்க. இத போட்டா ஒத்துக்கோனா? டேம் போஸ்ட்க்கு கட்டு போட்ட மாதிரி, ஒட்டட குச்சிக்கு புடவை கட்டின மாதிரி இதெல்லாம் பண்ணுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருமே நீ? நான் ஒரு நல்ல போட்டோகிராஃபர் சார். அது நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். இல்ல சார், எனக்கு நல்ல கேமரா கேட்டு சொல்ல மாட்டேன். அப்ப கேமரா தூக்கி போட்டுட்டு உன் கண்ணாலே ஒரு ஸ்னாப் பண்ணி பார்க்கலாம். எடுத்த போட்டோவை காட்டு. காட்டு. Beautiful. Beautiful. Marvelous. Who is this lovely beauty? சடன் பியூட்டி சார். வெறும் சாப்பாடு எதிர்பார்த்து போற இடத்துல வடை பாயாசம் கிடைச்ச மாதிரி, காஃபி எதிர்பார்த்து போற இடத்துல ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் கிடைச்ச மாதிரி. அழகு அழகு. இந்த கேள் யாருன்னு கேட்டா வடை பாயாசம்னு பேசிக்கிட்டே ஸ்டூபிட். சாரி சார், திடீர்னு பார்த்தேன், தடார்னு புடிச்சு படார்னு அடிச்சிட்டேன். மறுபடியும் இவளை நம்ம கம்பெனி கேலண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீதான் இனிமே என்னுடைய கம்பெனி போட்டோகிராஃபர். மாசம் 2500 ரூபாய் சம்பளம். பிளஸ் கார் அலவன்ஸ், ரெண்ட் அலவன்ஸ், ஆல் அலவன்ஸ். கம்பெனி கார் எடுத்துக்கிற, காஸ்டியூம்ஸ் அள்ளிக்கிற, போட்டோவை எடுத்து தள்ளற. தேங்க்யூ சார். சீக்கிரம் போய் அவளை பிடி. பிடிக்கிறேன் சார். போட்டோ எடு. பக்கத்து சீட் அப்புறமா பேசுவோம். இன்டர்வியூ எப்ப ஆரம்பிக்கணும்னு ஒன்றும் புரியலையே சார். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. வெளியே போகும்போது கைவண்டியில குச்சி ஐஸ் வித்துட்டு இருப்பாங்க. ஆளு கொண்டு வாங்கி என்ன சொல்றது?